என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று கடுமையான தாகத்தோடு உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறேன். தெய்வம் தாகம் என்றோ பசியோடு நிற்கிறேன் என்றோ ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் சொல்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி துணையிருக்கும் இந்த காலங்களில் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர வேண்டும். வராகி ஏன் உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கேட்க வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாமும் என்ன காரணம் இருக்க முடியும்? ஏன் தெய்வத்திற்கு தாகம் என்றால் தண்ணீர் கிடைக்காதா? அதை எதற்காக உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும்? நீ கொடுத்தால் தெய்வத்தின் தாகம் தணியும் என்று தெய்வமே உன்னிடத்தில் சொல்கிறது என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். உன்னோடு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வராகி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையை பற்றி என்னவென்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு முழுமையாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் நீ உணரும் இந்த காலம் உனக்கு பல நன்மதிப்பை இனி நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சில விஷயங்கள் உனக்கு நடந்துவிடும். அதுபோலத்தான் இந்த வராகியும் உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து நிச்சயமாக நீ சரியாக அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கக்கூடிய நிலைகளில் உனக்கு நல்லதொரு புரிதல் இனி நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி உனக்கு துணை இருப்பது என்றும் என்றென்றும் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும் அல்லவா? அம்மா இது போன்ற ஒரு விஷயத்தை காரணமில்லாமல் நிச்சயமாக உனக்கு சொல்ல மாட்டேன். இது போன்ற விஷயங்களை தேவையில்லாமல் ஒருபொழுதும் உன் முன்னால் நான் எடுத்து கொண்டு வரமாட்டேன். அப்படி இருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்கு ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிட நான் எப்பொழுதுமே தயாராக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் நமக்காக எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். சில தருணங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்திட்டால் உனக்கு எல்லா நிலையிலும் பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எவ்வளவுதான் கஷ்டங்களை மட்டுமே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை சந்தித்து கொண்டிருக்க முடியும். ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வேதனைகளிலிருந்தும் நீ சில நன்மைகளை உணர வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீ தீர்வு காண வேண்டும் அல்லவா? நானும் அப்படித்தானே நினைக்க முடியும். என் பிள்ளைக்கான இந்த விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிவிட முடியும். என் பிள்ளைக்கு இருக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து என் பிள்ளையை நான் மீட்டு கொடுக்க வர வேண்டும் அல்லவா? மீட்டு கொடுக்க வர நான் அதற்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த காலம் இது. இனி எந்த நாளும் உனக்காக நான் இருப்பது இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும் என்பதனை புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும்
இந்த வாழ்க்கையில் உன்னை இது முழுமைப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள். தாயின் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தந்துவிடும். தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடக்கும் என்று சொல்லி இனிமேலும் நாம் வருந்துவதை விட இனி நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு உன் முன்னால் நிற்கும் இந்த வராகி நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட விஷயங்களையும் தாண்டி இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இனியும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் என்பதனை புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் இந்த வராகிதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? நான் இருந்துதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு துன்பங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாதல்லவா? என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உணர்கின்ற இந்த காலம் இனி உனக்கு முழுமையிலும் மிக பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை முழுமையிலும் என் பிள்ளை பேரதிர்ஷ்டத்தை நீ உணர்ந்தே தீருவாய் என்பதனையும் முதலில் புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் நாம் நினைத்த விஷயங்களை கைவிடக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நாம் தொலைக்கக்கூடாது. நமக்கு என்று என்னவெல்லாமும் நடக்கிறது என்பதனை நாம் உணர வேண்டும். நம்மை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை நிச்சயமாக நன்மதிப்போடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வருவது போல அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் உண்டல்லவா? ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக தீர்வு என்ற ஒரு விஷயமும் எல்லோருக்கும் இருக்கும் அல்லவா? அப்படியானால் இதையெல்லாமும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக இதையெல்லாமும் நாம் உணர வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை மாற்றத்தையும் உனக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி நான் உனக்கென்று இருக்கும் இந்த நேரங்களை ஒருபோதும் என் குழந்தை கைவிட்டு விடக்கூடாதல்லவா? அம்மாவும் அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கும் மிக பெரிய பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நம்பிக்கையை உறுதியோடு கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய ஆசைகளை எல்லாமும் உனக்கு சரியான நேரத்தில் நான் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ, உன்னுடைய ஆசைகள் என்னவோ, இவை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானபடி நடத்தி கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு முதலில் உன்னை சுற்றி இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு நம்பிக்கையும் பிறக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனையிலும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இனி நிச்சயமாக மனநிறைவோடு உனக்கு கிடைக்கும் அல்லவா? வராகி சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் சரியானதாக மாறிவிட்டது என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். எதையோ தாண்டி இனி நீ உனக்காக அடையக்கூடிய ஒரு வெற்றி இந்த தாய் கொடுத்ததாக இருக்கும். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய மாற்றத்தை இது உன் வாழ்க்கையில் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
காரணம் எல்லாமும் இனி உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டால் இந்த வராகியும் உன்னோடு துணை இருப்பது இனி உனக்கே என்று கட்டாயமாக புரிந்துவிடும். நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகியானவள் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்கொண்டு உன்னை வாழச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தண்ணீர் என்பது இங்கு இன்றியமையாத ஒரு விஷயம். நீரின்றி அமையாது இவ்வுலகு என்று சொல்வதுதானே இயற்கை. என் பிள்ளையே, அதுபோல இங்கு தண்ணீரை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆழமான காரணத்தை நீ உணர வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை மிகவும் அழுத்தமாக உனக்கு சொல்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தை நீ உணர வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு பல ஆழமான கருத்துக்களை உறுதியாகச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் வராகி சொல்வது போல தெய்வத்திற்கு தாகம் என்று சொல்கிறேன் என்றால் இந்த தாகத்தை நீ தணிக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது தெய்வத்தின் தாகத்தை தீர்க்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக பல புண்ணிய காரியங்களை செய்ததற்கு அது சமமாகிவிடும். நீ செய்த பல புண்ணிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து விடும். உனக்கே என்று பல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் அது நடத்தி கொடுத்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் என்று இனி எதற்கும் என் பிள்ளை அஞ்சாமல் உன்னோடு துணையிருந்து உனக்கு நான் சொல்லும் விஷயங்களை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் குழந்தை நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நன்மதிப்போடு எதையும் என் குழந்தை நீ பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை. எதிர்பாராத விஷயங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ தெளிவுபட பெற்றுவிட வேண்டிய காலம் இது. உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுமையாக உணர்ந்திட வேண்டும் அல்லவா? வராகி என்ற தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெறத்தான் வேண்டும். நீ கொடுக்கின்ற தண்ணீர் ஒவ்வொரு துளியும் ஒருவரின் தாகத்தை தீர்க்கும் என்றால் அது தெய்வத்தின் தாகத்தை தீர்த்ததற்கு சமம் அல்லவா? உன்னோடு இந்த தெய்வம் உனக்கு துணையிருந்து என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்கிறதோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ மீண்டும் மீண்டும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் உனக்காகவே எப்பொழுதும் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் இனி விட்டுவிடக்கூடாது. உன் முன்னால் நான் இருப்பது எல்லாமும் இனி எந்த காலத்திலும் உனக்கு நன்மதிப்பை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இனி என் குழந்தை எதற்காகவும் நீ வருத்தம் கொண்டு நிற்காமல் இந்த வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் வீட்டு வாசலில், உன் வீட்டு மொட்டை மாடியில், உன் வீட்டின் வெளிப்புறத்தில் எப்பொழுதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கும் பழக்கத்தை நீ தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் கொண்டு வா. சித்திரை மாதம் உச்சபட்ச வெயில் காலம். என் குழந்தையே, இந்த காலத்தில் தாகத்தோடு எத்தனையோ உயிரினங்கள் உன் வீட்டு வாசலுக்கு வந்து செல்லலாம். அவர்கள் வந்து செல்லும் பொழுது
அவர்களின் தாகத்தை நீ தணித்து விட்டாய் என்றால், கேட்காமலேயே அவர்களுக்கு தண்ணீரை நீ கொடுத்து விட்டாயானால், நிச்சயமாக பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல புண்ணிய காரியங்களை நீ சேர்த்திருப்பதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்து கொள்வாய். உன்னோடு என்றும் இந்த வராகி உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுமையிலும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவோடு உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கை என்று நாம் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் இனிமேலும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான வெற்றியை இந்த வாழ்க்கை நிச்சயமாக தரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிலுமே நாம் விரும்புகின்ற ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் வரை நாம் ஒருபோதும் எதிலும் பின்தங்கிவிடக்கூடாது. தண்ணீரை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புண்ணிய காரியங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளையின் விருப்பங்கள் எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனம் தளராமல் எதையும் புரிந்து தெரிந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையை உணர்ந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட மறக்காதே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணிய காரியங்களும், ஒவ்வொரு நொடியிலும் நீ சேர்த்து வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய எதிர்காலத்தில் இனிமேல் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு புண்ணியங்களையும் நீ அடைந்தே தீர்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனைக்கும் காரணமான இந்த தெய்வம் இனி என்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து விடாமல் நீ எதற்கும் இனி உன்னோடு இந்த வராகி சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து நடந்து கொள். காரணத்தோடு தான் இந்த விஷயம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. குறிப்பாக நீ என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நாளானது ஏகாதசியினுடைய விடியல். பொதுவாகவே ஏகாதசியில் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் அங்கே துளசி இலை தீர்த்தத்தை கொடுப்பார்கள். பிரசாதமாக அது கிடைக்கும். அந்த தண்ணீரை பருகுகின்றவர்களுக்கு நிச்சயமாக உடலில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் வெளியேறி நேர்மறையான விஷயங்கள் பல அவர்களுக்குள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அதுபோல இந்த நாளில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கவிருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புண்ணியங்களை நான் தேடச் சொல்கின்றேன். பல புண்ணியங்களை உன் வாழ்க்கையில் நீ தேடி உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இது போன்ற நிலைகளில் நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்ல திருப்பங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையிலும் இந்த மாற்றங்கள் உனக்கு என்னவெல்லாமும் சொல்லித் தருகிறதோ அது எல்லாமும் இனிமேல் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீ செய்யக்கூடிய இதுபோன்ற சிறு சிறு புண்ணிய காரியங்களும் இனி தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் இனி உனக்கானதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கைக்குரியதாகவும் மாறட்டும்.
அத்தனையிலும் உன் வெற்றி உனக்கு நிலைத்திருக்கட்டும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.